வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ரூட் மாறுதே, அதிமுக மீது அதிருப்தி. 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்கும் தேமுதிக, நேரடியாக அழைப்பு விடுத்த காங்கிரஸ். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் அடுத்து வரும் சட்டசபை தேர்தலின் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி களம் காணும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்தனியாக போட்டியிடுகிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து நீடிப்பதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆனால் ராஜ்யசபா சீட் விவகாரத்தில் அதிமுக மீது தேமுதிக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது தங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கூறி வந்த நிலையில் அதிமுக 2026 ஆண்டு மாநிலங்களவை தேர்தலில் ஒரு சீட் ஒதுக்கப்படும் என்று கூறியது. இந்த முறை அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது தேமுதிகவினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. நிலையில் சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தின் போது நடிகர் விஜயகாந்திற்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை பிரேமலதா விஜயகாந்த் ஆதரித்த நிலையில் தற்பொழுது கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு அவர் இன்று கலைஞர் கருணாநிதிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். இதன் காரணமாகவே தேமுதிக திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் தலைமையிலான இந்திய கூட்டணியில் இணைய அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அவர்களை வரவேற்பதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்து பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.